Okay students, எல்லாருமே வந்து clay competitionக்கு ரெடி ஆயிட்டீங்களா? All of you are ready or not? கிளி காம்படிஷன் சொன்னாங்க. என்னது இது, ரெண்டு போர்டு மாதிரி வச்சிருக்காங்க. அதுதான் எனக்கும் புரியல. டபுள் கலர்ல இருக்கு, எந்த கலர் எனக்குன்னு தெரியலையே. கேர்ள்ஸ், இப்போ உங்கள் ஆர்ட் ஒர்க் எல்லாமே வந்து இந்த போர்டில் தான் நீங்கள் எல்லாருமே செய்ய போகிறீங்க. ஸோ இந்த போர்டில் ஃபுல்லாக உங்கள் க்ளே ஒர்க்கை நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். உங்கள் தீமுக்கு ஏற்ற மாதிரி என்ன போர்டு வேணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். நம்ம 10 மெம்பர்ஸ் இருக்கோம் இல்லையா? ஸோ 10 கிட்ஸ் அப்படியே பிரிஞ்சுட்டு 2 டீமாக பிரிஞ்சுட்டு 5 மெம்பர்ஸாக உட்காந்துக்கோங்க. எந்த போர்டு வேணுமோ எடுத்துக்கோங்க. இதில் வந்து க்ரீன் கலர் போர்டு இருக்குது அண்ட் ப்ளூ கலர் போர்டு இருக்குது. உங்கள் தீமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் வந்து பேசி சூஸ் பண்ணிக்கணும். மேம், ஐ வாண்ட் டு கோ டு பிங்கிஸ் டீம். மேம், எனக்கு வந்து இங்கே இருக்கணும். அந்த டீமில் இருக்கிற பொண்ணுங்களாம் சீன் போடுவாங்க, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். ஓகே கிட்ஸ், 2 டீமாக பிரிஞ்சுட்டிங்களா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு தேவையான க்ளேஸ் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஆனிமல் பிரிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் பார்த்து கூட நீங்கள் செய்யலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்காக தான் மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நிறைய க்ளேஸ் இருக்குது. ஸோ யாருமே வந்து சண்டை போட்டுட்டு எனக்கு இந்த கலர் வேணும், உனக்கு அந்த கலர் அப்படின்லாம் சண்டை போட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது. எல்லாமே ஃபுல்லாக நியூ ப்ராடக்டாக இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்து நீட்டாக யூஸ் பண்ணிட்டு அழகாக வச்சிடணும். ஓகேங்களா கிட்ஸ்? சாஃப்ட் க்ளே மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் ஃபுல் ஃபோம் க்ளேஸும் இருக்குது. எக்கச்சக்கமான வைப்ரண்ட் கலர்ஸில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எந்த கலர்ஸ் வேணாலும் எந்த தீமில் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி சண்டை போடாமல் விளையாடணும். அதுக்காக தான் நாங்கள் நிறைய கலர்ஸை நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய டூல்ஸ் இருக்குது அண்ட் ரெயின்போ கலர்ஸ் இருக்குது. நிறைய ஃபுல் ஃபன் பேக்டாக இருக்கும். ஸோ எல்லாருமே நீட்டாக செஞ்சு ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஹே கிம்லி, லெட்ஸ் டூ சம்திங் நேச்சர் மாதிரி பண்ணலாம், ஓகேவா? அப்போ தான் அழகாக இருக்கும். நமக்கு அதுக்கு ப்ளூ கலர் ஸ்கை மாதிரி நமக்கு தேவைப்படும், அதை எடுத்துக்கலாம். ஐயோ, நமக்கு வேற வழியே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி, அந்த பச்சை கலர் தான் இருக்குது, அந்த பச்சை கலர் போர்டை எடுத்து வைங்க. ஏதாச்சும் திங்க் பண்ணலாம், ஏதாச்சும் செம்மையாக பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணலாம்? யானை பண்ணலாமா, இல்லை மாடு பண்ணலாமா? கேட்டி, என்ன சும்மா ஆடு மாடுன்ட்டு வேற ஏதாச்சும் யோசி. சும்மா ஏதாச்சும் அனிமல்ஸ்லாம் பண்ண முடியாது, கார்ஸ் பண்ணலாம். நம்ம சூப்பராக ஏதாச்சும் ரெயின்போ கலர் செய்யலாம், ஓகேவா? இங்கே பாரு, நான் ரெயின்போ கலர்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது எல்லாம் ஒயிட் எதுக்கு தேவைப்படும்? சரி, எதுக்கும் எடுத்து வைப்போம். எல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டா தானே அந்த டீமில் இருந்து எல்லாமே எடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெயின்போ கலருக்கு வயலட் தேவை. ஸோ அந்த மாதிரி வயலட் கலர் எடுத்துகிட்டு நல்லா சூப்பராக ரோல் பண்ணிக்கலாம். கிம்லி, எதுக்கு இங்கே பவுடர் போட்டுட்டு இருக்கேன்? என்ன மேக்கப் பண்ண போறியா? கொஞ்சம் பவுடர் போட்டு நம்ம இந்த ஃபோம் கே ஸ்டிக்கியாக இருக்குல்ல, அந்த ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கணும்னா லைட்டாக பவுடர் போட்டோம்னா அந்த ஸ்டிக்கினஸே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணால் சூப்பராக அழகாக நம்மளோட டிசைர் ஷேப்க்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பர்பிளை வந்து ரோல் பண்ணிவிட்டு அழகாக நம்ம வந்து இந்த ப்ளூ கலர் இதில் கம் போட்டு ஒட்டிக்கலாம். கம் போட்டு ஒட்டினா சூப்பராக ஒட்டிடும். அடுத்தது வந்து நம்மள்ட்ட இண்டிகோ கலர் இல்லை, ஸோ அதனால் ப்ளூ எடுத்துக்கலாம். அடுத்தது ரெயின்போ கலர்ஸ் எல்லாமே இது மாதிரி சூப்பராக ரோல் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒவ்வொன்றுமே அந்த பர்பிளுக்கு கீழே அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா நம்மளோட ரெயின்போ ரெடி ஆயிடும். இப்போ நம்ம வந்து இதை அழகாக நம்ம கம் போட்டு ஒட்டிக்கலாம். சுட்டீஸ், உங்களுக்கு ரெயின்போ கலர்ஸில் எந்த கலர் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கலர்? இல்லை ரெயின்போ கலர்ஸில் எல்லா கலருமே பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் ப்ளூ தான்ப்பா. இது மாதிரி ஒவ்வொரு கலரும் ரெயின்போ கலர்ஸ் இந்த இதை அழகழகாக ஒட்டிட்டு சைடெல்லாம் அப்படி அழகாக ட்ரிம் பண்ணிட்டோன்னா ஃபைனல் லுக் நமக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம ரெட் கலரை நம்ம ஒட்டிடலாம். ரொம்ப அழகாக இருக்குல்ல, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இந்த ப்ளூ போர்டு நமக்கு கிடைச்சது சூப்பராக போச்சு. இது ஸ்கை மாதிரி இருக்குது. இப்போ ஸ்கை மட்டும் இருந்தால் போதுமா? இது மாதிரி ஒயிட்டாக அழகான ஃபோமி க்ளவுட் வேணும்ல, அதுக்கு நான் ஒயிட் கலரை எடுத்து சூப்பராக இப்படி பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி ஒரு குட்டி ஒயிட் போலை வந்து ஒரு எட்ஜில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட க்ளே டூல்ஸை வச்சு அழகாக நம்ம க்ளவுட் மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெயின்போவும் வந்துருச்சு, நம்ம அழகான க்ளவுட்ஸும் வந்துருச்சு. ஸோ க்யூட்டான குட்டி சன் வேணும் இல்லையா? நம்மளோட குட்டி சன்னை நம்ம வந்து பியூட்டிஃபுல்லான எல்லோ க்ளேவ் எடுத்திருக்கோம். இது எல்லாமே நம்ம ஃபோம் கீழே தான் பண்ணுறோம். இதை நம்ம அழகாக எல்லோ கலரில் எடுத்துகிட்டு இங்கே கம் ப்ளேஸ் பண்ணி ஒட்டிட்டு ஃபுல்லாக ஃபேஸ்க்கும் அப்புறம் சீக்ஸ்க்கு ஃபுல்லாக அந்த மேக்கப் பவுடர் இருக்கும்ல, அதை லைட்டாக போட்டு விட்டுட்டோன்னா நம்மளோட சன் தலைவன் ரெடி. நம்ம கிராஃப்ட் பண்ணால் மட்டும் போதாது, இதில் அழகாக நம்ம ஏதாச்சும் கோட்ஸ் எழுதிடலாம். ஹாவ் அ கிரேட் டே. அழகாக இருக்குல்ல, நம்ம செஞ்சது மேம்க்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
ஷாருக் டீம் சூப்பராக பண்ணிட்டாங்க. சரி, நம்ம இந்த க்ரீன் போர்டை வச்சு நம்ம யோசிச்ச மாதிரியே பண்ணிடலாம். நமக்கு தெரிஞ்சதை பண்ணுறது சூப்பர் தானே. ஃபஸ்ட்டு இந்த இதில் மரக்கட்டை மாதிரி ஒன்று பண்ணிக்கலாம். ஒரு ப்ரௌன் கலர் ஷேப் ஃபோம் கிளே எடுத்துகிட்டு ஒரு ஃபெவிகால் எடுத்து ஒட்டிடலாம். அழகாக மரம் ஷேப் மாதிரி அழகாக நம்ம டெக்ஸ்சரை கொடுத்துக்கலாம். அப்புறம் இந்த டூலை வச்சு இந்த மாதிரி கொடுத்துட்டோன்னா அப்படியே ரியல் மரம் மாதிரியே இருக்குல்ல. இப்போ நம்ம க்யூட்டான எலிஃபென்ட் செய்யலாம், ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டை மிக்ஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி அழகாக க்ரே கலர் வந்துடும். அந்த க்ரே கலரை வச்சு குட்டியாக இந்த மாதிரி ஓவல் ஷேப் பண்ணி இந்த மாதிரி இதோட எலிஃபெண்ட்டோட ஹெட்டை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சைட்ஸில் 2 குட்டி பால்ஸை எடுத்துகிட்டு இது மாதிரி நம்ம கையிலேயே ஷேப் பண்ணிக்கலாம். நம்ம கையிலேயே ஷேப் பண்ணாலும் அழகாக வந்துடும். நமக்கு தெரிஞ்ச நம்ம எலிஃபெண்ட் காது எப்படி இருக்குமோ அதை நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக அழகாக பண்ணிக்கலாம். அது முடித்ததுக்கப்புறம் நம்ம உள் லேயரில் எல்லாமே இதெல்லாம் கம் போட்டு தான் ஒட்டணும். அப்போ தான் சூப்பராக ஃபிக்ஸ் ஆகும். ட்ரங்க்குக்கு அழகாக இது மாதிரி செஞ்சுட்டு நம்ம அந்த லாக் இருக்கு இல்லையா, அந்த உட்டன் இதை வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி நம்ம சூப்பராக இப்படி ஒட்டிடலாம். ஃபைனலாக நம்ம வந்து குட்டி குட்டியாக ஒட்டிட்டு கம் போட்டு ஒட்டினோன்னா அழகாக ஒட்டும். அதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்சராக அழகாக கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இயர்ஸ் வந்து சரியாக தெரிய மாட்டேங்குது இல்லையா, ஸோ அதனால் லைட் பிங்க் கலர் எடுத்துகிட்டு காதுக்குள்ளே ஒரு இயர் கலர் மாதிரி ஒயிட் கலர் லைட்டாக கொடுத்துக்கலாம். லைட் பிங்க்கில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம். அப்புறம் 2 சைடுமே கொடுத்துட்டோன்னா நம்மளோட எலிஃபெண்ட்டோட காது ரெடி. இப்போ நம்ம டெக்ஸ்சரை எடுத்துகிட்டு அழகாக சும்மா அப்படி காதுக்குள்ளே அப்படியே ஒரு இது இருக்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம எலிஃபெண்ட்டோட இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த மார்க்கர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஐஸ்க்கு கொடுத்துட்டு அப்புறம் ட்ரங்க் மேலே இப்படியே 3 குட்டி குட்டி லைன்ஸ் பண்ணிட்டோன்னா ரியல் ட்ரங்க் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அழகாக வந்துடும். இப்போ நம்ம யானையோட தந்தத்தை செய்கிறதுக்காக ஒயிட் கலரில் லைட்டாக ஒரு சின்ன குட்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணோன்னா இது மாதிரி அழகாக தந்தமோட கலர் வந்துடும். அதை வந்து நம்ம இது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு குட்டி ஷார்ப்பாக இது மாதிரி வச்சுட்டோன்னா நம்ம க்யூட்டான அழகான எலிஃபெண்ட் குட்டி ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ஃபைனல் டச்சாக வந்து குட்டி குட்டி லீவ்ஸ் எல்லாம் நம்ம வந்து க்ரீன் கலரில் அந்த இதில் கிளை மாதிரி ஒட்டிட்டோன்னா ரியலான ஒரு எலிஃபெண்ட் வந்து ரியலான கட்டையை எடுத்துகிட்டு போகிற மாதிரி அழகாயிரும். அந்த லீஃபை இன்னும் ரியலிஸ்டிக் ஆக்குறதுக்காக நம்ம டூல்ஸை வச்சு ரெடி பண்ணியாச்சு. நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோமே, செம்மையாக பண்ணியிருக்கோம்ல. வாவ் கிட்ஸ், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செஞ்சுருக்கீங்க. 2 டீமும் அழகாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக செஞ்சுருக்கீங்க. ஸோ 2 டீமுக்கும் எல்லாருக்குமே சிங்கிள் மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே சூப்பரான கிஃப்ட்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே சிட்டிஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.